எப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு இருக்குங்க. என்ன சொல்கிறது, எனக்கு என்ன பார்க்கும்போவேயா என்னையா பேசணும் நான், என்ன பேசணும் நான், எனக்கு என்ன பார்க்கும்போதே வேறு யாரையோ பார்க்குற மாதிரி இருக்குது. அந்த குரங்கு பொம்மை என்ன வேலை அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கு. நான் ஏன் இப்படி ஆயிட்டேன்? அங்கிருந்து பார்க்குறாங்க, இங்கிருந்து பார்க்குறாங்க. நமக்கு தான் வெக்கமே இல்லையே, வெக்கமானோ சூடே சரட ஒரு கருமும் இல்லையே. சரி, ஓகே. நான் என்ன சொல்ல வந்தேன் பார்த்தீங்களா, அந்த குரங்கு பொம்மை என்ன வேலை அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது நமக்கு நம்ம மூஞ்சி அடையாளம் தெரியாமல் ஆயிடுச்சு. நான் என்னங்க இப்படி ஆயிட்டேன், ரொம்ப டயர்டு. இன்னைக்கு பார்த்து இந்த ரோட்டில் நடக்காத ஆள் இல்லை, அவ்வளோ ஆளுங்க அங்கிட்டும் இங்கிட்டும் போகிறாங்க. கரும நமக்கு பேச முடியுது பாருங்க. சரி, இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அத்தூஸ் கொஞ்சம் ஓகே இருக்கா, அல்ஹம்துலில்லாஹ். அவள் பெட்டர் ஆகிட்டு வரா. அவளுக்கு காய்ச்சல் கம்மியாயிடுச்சு, ஆனால் கோல்டு இருக்குது, சளி நல்லா பிடிச்சிருக்கு. அப்புறமா இரும்பல் அதுவும் நல்லா இருக்குது, நைட்டு ஃபுல்லாக இரும்புறா. அதுக்கு மெடிசின்ஸ் 5 டேஸ்க்கு தந்திருக்காங்களே ஆன்டிபயோட்டிக், ஸோ அது போயிட்டு தான் இருக்குது. அப்புறமா பார்த்தீங்கன்னா நண்டு வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அது வந்துட்டு எப்படி நீ வீடியோ எடுறி நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு அவங்க அது பண்ணுறேன். அப்பா வெயில் கொஞ்சம் கம்மியாயிடுச்சுங்க. அப்போ நண்டு வாங்கி வச்சுருக்கேன், அவங்க விட மாட்டாங்க போகலாம் நம்ம வீடியோ எடுக்க. அது நைட்டுக்கு ரைஸும் நண்டு ரோஸ்ட்டும் பண்ணிடலாம். அந்த ரெசிபி எனக்கு தெரியாது, நான் கரெக்டாக பண்ணுறேன்னா, பட் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் ஒன்று பண்ணுவேன், அது காமிச்சு தந்துடுறேன். அப்புறமா என்ன பண்ணுறது, இன்றைக்கி எக் சாண்ட்விச் மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அப்புறமா ஒரு ப்ரோட்டீன் ஷேக் மாதிரி ஒன்று பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். சரி, இது என்னென்ன சாக்லேட் பாம்பு ஒன்று பண்ண போகிறேன், அது கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்னென்ன எப்பப்போ என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம வழியாக பார்ப்போம். லைட் இல்லைன்னா எப்படி இருக்கும், ஆல்ரெடி பூதம் மாதிரி தான் இருக்கேன். நிறைய பேர் நான் நேற்று லேட்டாக வீடியோ போடும்போது என்ன வீடியோ காணோம் அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஐயோ நம்ம வீடியோக்கெல்லாம் வெயிட்டிங்க அப்படின்ற ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்தது. சே, அது ஒரு ஃபீலிங் தான், நல்லா இருக்குது அந்த ஃபீலிங்கும். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்போ சரிங்க, இப்போதைக்கு இப்படி தான் போயிட்டுருக்கு. அப்புறம் ஆரம்பிக்கலாமா? மூஞ்சில் லைட்டு தெரியுது தானே. சரி, இப்போ நாம நண்டு கிரேவி வைக்க போகிறோம். அதுதான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு இதில் தேங்காய் எண்ணெயை ஊற்றி வெங்காயத்தையும் எல்லாத்தையும் வதக்கி நண்டை போடலாம். ஃபஸ்ட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றலாம். தேங்காய் எண்ணெய் இதில் வெங்காயத்தை போடலாம். ஸோ நம்ம இப்போவே கொஞ்சம் சீக்கிரமாகவே நம்ம ஆரம்பிச்சிட்டோம். ஏன் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, பசங்க வர்றதுக்குள்ள நண்டோட வேலையை முடிச்சு வச்சிடலாம் அப்படின்ட்டு. நண்டை நல்லா கழுவி, 1.5 கிலோ நண்டு இருக்குது, அதை நல்லா கழுவி அதை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நான் பண்ணுற ஸ்டைலில் ஒரு சிம்பிள் ரோஸ்ட், நண்டு ரோஸ்ட், அதுதான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ நைட்டுக்கு அப்புறமா சாதத்தை மட்டும் வச்சா போதும். கத்தியால் தண்ணியை கூட கட் பண்ண முடியாது, அவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது பாருங்க. பசங்க வந்துட்டாங்க. മോനോടെ എക്സാം എങ്ങനെ ഉണ്ടായിരുന്നു? മാർക്ക് ഉറപ്പ് തരും. ஸோ நெக்ஸ்ட் நாம இதுல பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் ஜீரகம் நல்ல ஜீரகம் குருமிளகு, அதுக்கு என்ன சொல்றது தமிழ்ல, பெப்பர் கார்ன்ஸ், அதுக்கு என்ன சொல்றது, குருமிளகு தானே, அது எல்லாத்தையும் அரைச்சி வச்சது போடலாம். ஸோ நம்ம இதை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் தக்காளியை போட்டுக்கலாம். தக்காளி போடும்போது கொஞ்சம் உப்பை சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். மக்களே சும்மா பாருங்க, இது நல்ல ஒரு மாதிரி ஆயிடுச்சு. தக்காளி எல்லாம் வெந்துருச்சோ, ஒரு 3/4 வெந்துருச்சு, போதும்.
இனி நாம இதில் மசாலா சேர்த்துக்கலாம். மங்களகரமா மஞ்சத்தூள், மிளகாத்தூள். என்னோட மல்லித்தூள் அளவு நீங்கள் கேட்குறீங்க, நான் மிளகா எவ்வளோ போடுவேனோ அதோட டபுளாக போடுவேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மக்களே, என்னோட வீக்னஸ் பார்த்தீங்கன்னா சிக்கன் மசாலா, மீட் மசாலா. அது போட்டால் தான் எனக்கு ஒரு டேஸ்ட் எல்லாத்துக்குமே தெரியும். ஏன் தெரியல, நண்டு வந்துட்டு ஒரு ஃபிஷ் கேட்டகரியில் நமக்கு சேர்க்க முடியாது. ஸோ அது ஒரு மீட் கேட்டகரியில் சேர்க்கறதுனால நான் அதில் கொஞ்சம் மீட் மசாலா இல்லைனா சிக்கன் மசாலா ஏதோ ஒன்று போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு கரம் மசாலாவும் நான் சேர்த்துக்கிறேன். இது ரெண்டுமே ஆப்ஷனல். உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாமே வேண்டாம். அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் இதில் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா இது வந்துட்டு என்ன சொல்கிறது, அப்போ தான் அது வேகும். நண்டு எனக்கு வேகும், அப்போ தான் கரெக்டாக தெரியும். நம்ம இதில் நண்டை இது மாதிரி நான் ஒன்று வந்துட்டு பெரிய நண்டு, அதனால் நான் ஒன்றை வந்துட்டு 2 ஆக்கியிருக்கேன். அந்த மாதிரி தான் அதை நம்ம இதுக்குள்ளே போட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டேன், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இங்கே ஒரு வால் வந்து இதெல்லாம் எடுத்து நிற்கும். இதை நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துரும்னு நினைக்கிறேன். அது நண்டோட கலர் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போ நம்ம இது க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நண்டு முடிஞ்சது. எஸ் எஸ் எஸ். கட் பண்ணடி. கையோட ஆம்ன பாத்திரத்தை அப்பப்போவே கழுவி வச்சிடலாம். அப்போ என்னன்னா ஒன்றா கழுவ வேண்டிய பிரச்சனை வராது. நண்டோட வேஸ்ட் இருக்குது க்ளீன் பண்ணதை, அதை அவங்க வந்தோடனே அவங்ககிட்ட இப்போவே கொண்டு போய் அதை கொட்ட சொல்லணும். இல்லைன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துடும்ல, அதனால. ஸோ இதை கழுவி வச்சிட்டோன்னா இனி நெக்ஸ்ட் வேலைக்கு நம்ம போகலாம். யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்துட்டு டேட்ஸ் எப்படி கட் பண்ணி போட்டுக்கணும். இனி முந்திரி, திராட்சை, முந்திரி ஏதோ ஒன்று, கேஷ்யூ அதை போட்டோம். அப்புறம் பதாம். வா, ஒரு பணக்கார ட்ரிங்காக இருக்கும் போல இருக்கு, நிறைய போட்டுக்கோம். இனி இதை இப்படி ஃபஸ்ட்டு வந்துட்டு இதை இப்படி இந்த கன்சிஸ்டன்சியில் பொடிச்சு எடுத்துக்கணும். இப்போவே கொஞ்சம் நேரம் இது மாதிரி இருக்குது, என்ன சொல்கிறது, தனித்தனியாக தான் இருக்கும். திராட்சை இருக்குல்ல, அதனால். நெக்ஸ்ட் இதில் பழம், ஏதோ ஒரு சின்ன பழத்தை போட்டுருங்க, அதை போட்டுடலாம். பாலை ஊற்றிருக்கோம் பாருங்க, சூப்பராக இருக்குது. ஸோ இதே மாதிரி ஒரு செட்டு கூட நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ மொத்தத்தில் எல்லாத்தையும் நம்ம அடிச்சு எடுத்துட்டோம். கொஞ்சம் கொஞ்சம் பீஸ் வந்துருக்கு, அது இட்ஸ் ஓகே, அது வேணால் ஒன்ஸ் மோர் அடிச்சு எடுத்துக்கலாம். ஸோ ஃபைனலி மொத்தத்தையும் அரைச்சி எடுத்தாச்சு. நல்லா திக்காக இருக்கும், ஹெவியாக இருக்கும். இது ஒன்றே சாப்பிட்டா போதும். ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஸோ மக்களே, நம்ம சாண்ட்விச்சுக்கு வேணது பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு முட்டை இப்படி பொடி பொடியாக நுறுக்குனது, ப்ளஸ் இந்த வெங்காயம் இது இப்படி நல்லா கட் பண்ணிவிட்டு நம்ம பவுலில் சேர்த்துக்கலாம். நம்ம இதில் இனி கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். மயோனைஸ் அது உங்கள் தேவைக்கு அனுசரித்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. கெச்சப், கொஞ்சம் பெப்பர், கொஞ்சம் இந்த சென்ஸ் காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ. அதே மாதிரி கொஞ்சம் ஒரிகானோ. அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது இவ்வளோதான், இதோட ஃபில்லிங் இவ்வளோதான். இனி இது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரெட்டுக்குள்ளே வச்சு சீஸை வச்சு நம்ம சாண்ட்விச் மேக்கரில் பண்ணிடணும். அது நம்ம இப்போ பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இது இப்படியே வச்சுட்டு நம்ம அந்த சாக்லேட் பால் பண்ணுறோம் சொல்லல, அதை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ மக்களே, நம்ம சாக்கோ பால்ஸ் பண்ணுறோம். அதோட ரெசிபி நம்ம பார்த்து தான் பண்ணுறோம். ஓகே, 1 கப்பு, இந்த கப்பில் 1 கப் வார்ம் மில்க் அது போட்டிருக்கோம். அதில் 1/2 கப் பட்டர் இல்லைன்னா வெஜிடபிள் ஆயில் அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், வெஜிடபிள் ஆயில் சேர்க்கலாம். 1/2 இதுதாங்களா, ஆமாம், இதில் 1/2 வெஜிடபிள் ஆயில் மில்க்குள்ளே சேர்த்துட்டோம். ஓகே, நெக்ஸ்ட்டு 3/4 கப்பு சுகருங்கிறாங்க. 3/4 கப்பும் போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. 1/2, அதுக்கப்புறம் எப்படி எடுக்கிறது, சரி இதில் ஆதியம் பாதியம் 1/2 எடுத்துக்கலாம். 1/2 போட்டோமா, இனி இது எடுத்தால் ஓகே இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, எனக்கு 3/4 இல்லை என்கிட்ட, அதனால நான் ஒரு 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 ஊகத்தில் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா அதில் 1 டேபிள் ஸ்பூன் வினிகருங்கிறாங்க. வினிகர் எங்கடா, நான் இருக்கு வினிகர், டேபிள் ஸ்பூன் எடுக்கணுமேடா, இதில் எடுத்துக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் வினிகர். இதை க்ளோஸ் பண்ண, ஐயோ டைம் இல்லைங்க.
இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணுங்கிறாங்க. மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு கப்பு நம்ம எடுத்தோம்ல அந்த கப்பில் ஒரு கப்பு மைதா நம்ம ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டு இது பண்ணலாம். அப்புறமா 1/3 கப்பு கோகோ பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன். இதை நம்ம போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு பேக்கிங் சோடாலேருந்து ஸ்டார்ட் பண்ணாமா, 1/2 தானே பேக்கிங் சோடா. ஹாஃபாக இருக்குமோ, இது 1/2ன்னு நினைக்கிறேன், போட்டுக்கலாம். பேக்கிங் பவுடர் ஒரு ஐயோ இதெல்லாம் பண்ணுறது எவ்வளோ கஷ்டங்க. இதெல்லாம் எப்படி மனப்பாடமாக படிக்கிறது இதெல்லாம். ஓகே, ஒரு இது போட்டோமா, ஒரு டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடரும், அப்புறமா பாதி டேபிள் ஸ்பூன் வந்துட்டு பேக்கிங் சோடா. இதில் இந்த மாவு, மைதா 1 கப்பு, கோகோ பவுடர் 1 கப்பு. இதை இனி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. அவ்வளோதான். இந்தா பேட்டர் பாருங்கள், ரெடி ஆயிடுச்சா. இது பணியாரம் பேன் இருக்குல்ல, அதில் தான் நம்ம சுட்டு எடுக்கணும். சரி, அது பண்ணலாம். நல்லா அப்படி தொடச்சி எடுத்துக்கலாம். ஓகே, இதில் என்ன பண்ணலாம்? ஐயோ இதை வந்துட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஓகே, ஒட்டி பிடிக்காம இருக்கும். இனி என்ன அதில் சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பேட்டரை 2 ஸ்பூன் ஊற்றணுன்ட்டு. அதுக்கு என்கிட்ட ஒரு நல்ல ஒரு கையில் இருக்குது, நான் எடுத்துகிறேன். ஸோ நம்மக்கிட்ட சூப்பரான ஒரு கையில் இருந்தது. நம்ம இந்த கையில் ஒரு கையில் தேவையில்லை, நம்ம ஊற்றி பார்க்கலாம். ஒரு கையில் தேவையில்லை. ஸோ சீக்கிரமாக எல்லாத்துலேயும் ஊற்றிடலாம். என்ன பண்ணணும், ஏதோ ஒரு சாக்லேட், டார்க் சாக்லேட்டோ ஏதோ ஒன்று, அதை இப்படி வச்சு விடுங்க சென்டரில். இது என் பொண்ணு தான் கட் பண்ணியிருக்கா, அதனால் எப்படி பண்ணியிருக்கான்னு எனக்கே தெரியல சத்தியமாக. இது சாப்பிடும்போது இதுலேருந்து லாவா பால்ஸ் மாதிரி வரணும், அதுதான் இதோட லட்சியம். அது அப்படி வருமா அப்படின்னு எனக்கு தெரியாது. இதுதான் மக்களே. இதை நம்ம இப்படி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு இதை திருப்பி வேக வைக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம இது எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஆயிடுச்சு பாருங்கள், பொங்கி வந்துடுச்சு. இதை நம்ம ஜஸ்ட் இப்படி ரொம்ப சாஃப்ட்டு மெதுவாக இப்படி திருப்பி போட்டுக்கலாம். ஐயோ ரொம்ப சாஃப்ட்னா ரொம்ப சாஃப்ட், பயமாக இருக்குது. எஸ், அடியில் எடுப்போம். ரொம்ப சாஃப்ட்டு. ஐயோ பயமாக இருக்குடா எனக்கு. எஸ், சாக்லேட் லவா கேக். இதை வச்சு தான் மூடி வச்சுருந்தேன். ஒரு 5 மினிட்ஸ் கூட மூடி வச்சுக்கலாம். சிம்பிள். நம்ம சாண்ட்விச் பண்ணலாமா? என்ன வேலை. இதில் வந்துட்டு நான் வந்துட்டு சீஸ் ஸ்ப்ரெட்டு வந்துட்டு போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இதில் வந்துட்டு இந்த எக்கோட ஃபில்லிங்கை போட்டுக்கலாம். ரொம்ப எஜ்ஜில் போட வேண்டாம், ஏன்னா நம்ம இதை வந்துட்டு இதில் வச்சு தான் பண்ண போகிறோம். இதுலேயும் கொஞ்சோண்டு ரொம்ப லைட்டாக, ரொம்ப சீஸி ஆக வேண்டாம். அதனால் இனி இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீஸ் ஸ்லைஸு ஒன்று சேர்த்துக்கலாம். ரொம்ப ஹெவி. இதை சாப்பிட்டு அப்புறமா நைட்டாக தான் நண்டு கொடுப்பேன். அந்த பிளானில் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். யாரு? ஸோ எஸ், இதை நான் இப்படி வச்சுட்டேன். இனி ஆயிலுங்கண்ணா ஆன் பண்ணிக்கலாங்க. ஓகே, இதை ஒரு செட் வச்சுட்டோமா, ஒரு செட் கூட பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி பண்ணிவிட்டு இதை கிரில் பண்ணி எடுத்துக்கணும். அவ்வளோதான், டைமில் நான் பண்ணிடுறேன். ஸோ ஆயிடுச்சு பார்த்தீங்களா. நம்ம எப்படி எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்கும். ஆளுக்கு ஒன்று சாப்பிட்டாலே ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம இது ஃபுல்லாக பண்ணி எடுத்துக்கலாம். அங்கே பார்த்தீங்கன்னா அவள் தான் பண்ணுறா, ஏன்னா டைம் இல்லாத.
ഇതില് പറഞ്ഞല്ലോ ഇത് പറഞ്ഞു തന്നെ. ஸோ வேலை முடிஞ்சிச்சு, அவ்வளோதாங்க. இனி இதெல்லாம் இதுதான் இது எப்படி வந்துருக்கு, செம்மையாக இருக்குல்ல. நான் இந்த உடஞ்சிருக்க சாப்பிட்டு காமிக்கிறேன். உள்ள பார்த்தீங்கன்னா லாவா சாஃப்டாக இருக்கும், நல்லா இருக்கும், செம்மையாக இருக்குது, சான்ஸே இல்லை. அதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும். இருமா இது க்ளோஸ் பண்ணிடுமா. எப்படி பண்ணு, இப்படி இப்படி பிராந்து டான்ஸ் ஆடுறது பார்த்து அவ்வளோ ஆடணும்னா டான்ஸ் சிம்மையா டான்ஸ். ஒரு லூசு குடும்பத்தை கிட்ட வந்து மாட்டிருக்கீங்களே, உங்களை சொல்றேன், வேற யாரை சொல்லி என்ன பிரயோஜனம். இதான் நண்டு. ஆமா, நண்டு பார்த்தீங்களா, ரோஸ்ட் ஆயிடுச்சு. சாதம் தான் வைக்கணும், ஒரு தக்காளி ரசம் வச்சிடலாம் அப்படின்ட்டு பிளான் இருக்கு. அதெல்லாம் காமிக்கவே மாட்டேன், அதெல்லாம் இது காமிக்கணும். நீங்களும் என்னோட சூப்பராக வைப்பீங்க தக்காளி ரசம். அம்மா தக்காளி ரசம் மூச்சு முடிச்சு சிப்பிடி 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 இது வச்சிருக்கீங்க. ஓகே, வேலை முடிஞ்சிச்சு, ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு. ஷேக்கு, ஜூஸ், லைம் ஜூஸ் அப்படின்ட்டு எக்கச்சக்க ஐட்டம் எல்லாம் லாஸ்ட்டில் காமிச்சிடுறேன். ஓகே, இப்போதைக்கு பாய். ஸோ மக்களே, தா சாக்லேட் பாம் பாருங்க, லாவா மாதிரி சாக்லேட் வந்து வெளியில் வருது பார்த்தீங்களா, அது எங்கெல்லாம். இது நம்ம பக்கத்து வீட்டில் ஆரியா அவங்க இஃப்தாருக்காக வெளியிலேருந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. இது நம்ம சாண்ட்விச், இது நம்ம ப்ரோட்டீன் ஷேக், அப்புறம் நம்ம லெமன் ஜூஸும் வச்சுருக்கோம். அவர் ப்ரே பண்ணிகிட்ருக்காரு, ப்ரே பண்ணிவிட்டு அங்கேயே உட்காந்துட்டு டயர்டு, பாவம் ரொம்ப டயர்டு அந்த மனுஷன். அதுதான். ஸோ அது மட்டும் இல்லாமல் நோம்பு கஞ்சி அதுவும் இருக்குது. ஸோ இதுதான் நம்ம இஃப்தார் இப்போதைக்கு. വരൂ, പുറത്ത് വാ കുട്ടു. അയ്യോ വാവ്, ഗുഡ്, ഐ അപ്രീഷിയേറ്റ്. எல்லாத்துக்கும் ஒரே ரியாக்ஷன், எல்லாத்துக்கும் தான் இதுதான் ரியாக்ஷன் அவனோட. சாண்ட்விச் எப்படி இருக்கு? இது கொஞ்சம் ஓவராக தான் இருக்கும். சார் வந்துட்டாரு, டேஸ்ட் பண்ணி பாருங்க. ചോക്ലേറ്റ് ബോംബ്. ഇന്നലെ ഒരു ബോംബ് ഉണ്ടാക്കിയല്ലോ. എന്താ? ചീസ് ബോംബ്. നോക്കട്ടെ. இந்த ஆளை நான் கன்னடா ஃபிலிம்ல டொனேட் பண்றேன். கரெக்ட். ஆக்டிங் அல்ல, இது ஓவரோட ஓவர் ஆக்டிங். ஆக்சுவலி எப்படி இருக்கு? சூப்பர். ஓகே. அவ்வளவு அழகு. சாரி, ஏன்னா டைலாக் அவ்வளவு டேஸ்ட். இது நான் சொல்லியே ஆகணும். ஃபுல் ஃபிலிம் டைலாக் படிச்சு வச்சிருக்காரு, அதனால தப்பிச்சிட்டாரு. இதுவும் நான் சொல்லியே ஆகணும்.
என்னன்னு? அவ்வளவு அழகா சூப்பர். இனி இதையும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி சொல்லிடுறீங்களா ப்ளீஸ்? நானும் சாப்பிட்டேன். இந்த மனுஷன் என்ன பண்றதுன்னு எனக்கு சத்தியமா தெரியலங்க. நீங்களே சொல்லுங்க. சூப்பர். மில்க் ஷேக் இல்ல, புரோட்டீன் பாதாம் கேஷ்யூ டேட்ஸ் ഒക്കെ போட்ட ஷேக். பழம் இருந்தா இது வந்து ஷார்ஜா ஷேக். விட்டுருங்க சார். இந்த பழம் இல்லைன்னா அஜ்மான் ஷேக், ஒன்றும் இல்லைன்னா துபாய் ஷேக். இது ஷேக் அப்துல்லா. இந்த ப்ராடக்ட் நான் விற்கிறதுக்கு போட்டிருக்கேன். யாருக்காவது வேணும்னா சொல்லுங்க. ஃபார் சேல். யாராலையும் வாங்க முடியாது. ஏன்? அவ்வளவு காஸ்ட்லி. முடியல, ரொம்ப கஷ்டம். ஃபுல் டைம் என்டர்டைன்மெண்ட் ஒரு சைடில் இருக்கும், சிரிப்பு மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபுல் ஃபன் பேக்கேஜ்டு ஐட்டம். நல்லது. சரி சாப்பிட்டு ஓகே என்ஜாய். ஏன்யா இன்னும் பேசணுமா? ஓகே தேங்க்யூ. இன்னும் படிச்சு தீரல பாருங்க. இப்பவும் படிச்சுட்டே தான் இருக்கா. சீக்கிரம் படிமா. ஐயோ இங்க பாத்தீங்கன்னா நம்ம அத்தூசுக்கு നെബുലൈസേഷൻ പോയിട്ട് இருக்கு. മൂഞ്ചില വേടാத. അല്ല അതിൻ്റെ ആവി ഇട്ടാൽ മതി, അല്ലെങ്കിൽ നോക്ക്. വേണ്ട ദാ இது இருந்தாதான் எல்லாம் நடக்கும். இப்போ டைம் 10:10 ஆகுது. இன்னும் சாப்பிடல நாம. நீங்க இதை வச்சு உடம்ப மறைச்சுக்கோங்க சார். இந்த மனுஷனை வச்சுட்டு நான் படுற கஷ்டம் அவ்வளோ கஷ்டம். ஸோ சாப்பிட்டுட்டு இருக்கோம். இந்த நண்டு சாதம் அவனும் சாப்பிட்றான். எஸ் இந்த வாழைங்க. ஐயோ அத்து சரி சாப்பிட்டுட்டு பார்க்கலாம் மக்களே. அப்போது இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு என்னென்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போவே நாளைக்கு ஆயிடுச்சுங்க, 1:30 மணி ஆகுது. என்ன நடக்குதோ ஏதோ. இன்னும் அத்தூஸ் தூங்கலை. சரி நம்ம போய் படுத்து பார்க்கலாம், தூங்குவாங்களா அப்படின்னு பார்க்கலாம். நாளைக்கு ரம்லான் டேயில் என்னென்ன நடக்குதுன்னு அப்படின்னு பார்க்கலாம். அது வரைக்கும்